இன்றைய நாளை தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டு புத்தகம் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டு புத்தகம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. செப்பனிடுகிறான் என்று சொன்னால் திரும்பவும் அதை சீர் செய்கிறான், சரிப்படுத்துகிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதி இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள் அல்லது சிறையிருப்புக்குள் சென்ற காலம். மிக சுருக்கமாக இந்த சம்பவத்தை சொல்லி நான் மிகுதியான காரியங்களுக்கூடாக கடந்து செல்லாமல் நினைக்கின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமோடு ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார். இந்த ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். நான் ஒரு ஊழியக்காரனை எழுப்பி இவர்களை மீண்டும் பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு நான் அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார். அதே போன்று மோசே என்கின்ற ஒரு தேவ மனிதனை கொண்டு ஜனங்களை அவர் வழிநடத்தி செங்கடலை பிளந்து 40 வருஷம் வனாந்தரத்திலே ஜனங்களை போஷித்து, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து 40 வருஷம் உணவு கொடுத்து போஷித்தார். இப்படி கொண்டு வந்து ஆண்டவர் இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரவேல் தேசம், அதுதான் கானான் தேசம், இப்பொழுது இருக்கின்ற இவர்கள் குடியிருக்கின்ற இந்த இஸ்ரவேல் தேசத்தில் முதலாக ஆண்டவர் ஜனங்களை கொண்டு குடியமர்த்துகிறார். பாலைவனம்தான், ஆனால் பாலும் தேனும் ஓடுகின்ற உலகத்திலேயே மிகவும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நிறைந்த தேசம்தான் இப்பொழுது இருக்கின்ற இந்த இஸ்ரவேல் தேசம். அங்கே கொண்டு வந்து ஜனங்களை ஆண்டவரே பாதுகாத்து போஷித்து ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். காலங்கள், வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து சென்றதும் மீண்டும் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி ஆண்டவரை ஆராதித்த பலிபீடத்தில் இருந்து ஜனங்கள் விலகி மீண்டும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்திருக்கின்ற புறஜாதியர்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வழிபாடுகளுக்குள் ஜனங்கள் சென்றார்கள். அதனால் மீண்டும் 70 வருஷங்கள் சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். மீண்டும் ஜனங்கள் சிறையிருப்புக்கு செல்கிறார்கள். அங்கே பார்த்தால் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து ஜனங்கள் பாவத்திற்குள் செல்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். வேதத்தில் உள்ள அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்த காலம்தான் இந்த காலம். இந்த காலத்திற்கு பிறகு மீண்டும் 430 வருஷங்கள் யாருமே தீர்க்க தரிசனம் உரைக்காத ஒரு காலம் வந்தது. அதன் பிறகுதான் இந்த உலகத்திற்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்பொழுது உங்களுக்கு இந்த சம்பவம் மிக சுருக்கமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது இந்த சம்பவம் நடைபெறுகின்ற காலத்தில் ஜனங்கள் கடவுளை விட்டு போய்விட்டார்கள். தேவனை மறந்து பக்கத்து நாடுகளில் அவர்கள் இருக்கின்ற அந்த தேசத்தில் இருக்கின்ற ஜனங்கள் எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபட்டார்களோ அவற்றையெல்லாம் மீண்டும் வழிபடத் தொடங்கி சிலை வழிபாடுகளும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பலிகளையும் செலுத்த தொடங்கினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு முறை பலி. இப்பொழுது நாங்கள் இதுவரை
இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம், நமஸ்கரித்தோம், நன்றிகள் சொன்னோம், பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் ஆராதித்தோம். இதே ஆராதனை தான் பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது. ஆனால் ஒரு பலியை செலுத்திவிட்டு, ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தியதும் வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்து போடும். கண்ணுக்கு முன்னாலே அந்த பலி எரிவதை பார்த்து ஆண்டவரை துதித்து ஆராதித்தார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நினைத்து, இயேசு கிறிஸ்துவை நினைத்து, ஆண்டவரை நாங்கள் நினைத்து ஆராதித்தோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆராதனை முறையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆராதனை மாறவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பழைய ஏற்பாட்டில் பலியை செலுத்தி கண்ணுக்கு முன்னாலே அந்த இரத்தத்தை எடுத்து தெளித்துத்தான் பாவரிக்க செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் தேவனாக இருந்தும் மனிதனாக வந்து கல்வார் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் ஜீவனோடு இருப்பதால் அவர் கிருபாதார பலியாக இனி நீங்கள் மிருகங்களின் இரத்தங்களை சிந்த வேண்டிய அவசியமில்லை. எல்லா பலிகளுக்குமாக நான் கிருபாதார பலியாக என்னுடைய இரத்தத்தை செலுத்தி விட்டேன் என்று சொன்ன பின்பு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பின்பு பலி செலுத்துவது நிறுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய அதாவது மிருகங்கள், மனிதனால் செலுத்தப்படுகின்ற மிருக பலிகளுடைய இரத்தம் பாவங்களை மன்னிப்பதை பார்க்கிலும் அந்த சர்வ வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் இனி நாங்கள் பலி செலுத்தாது, நாங்கள் அந்த பலியை இயேசு கிறிஸ்துவை நினைத்து இப்பொழுது ஆராதிக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம் தான் இது. அப்படி என்றால் அந்த ஜனங்கள், ஆராதித்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து மீண்டும் பாவத்திற்கு சென்றார்கள். புறஜாதி ஜனங்கள் பலி செலுத்துவது சுத்தமான ஒரு மாடு, ஆடு, புறா, இந்த மூன்றும் தான் வேதத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டு பலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட மிருகங்கள். பன்றி பலி செலுத்த முடியாது, வேறு மிருகங்களை பலி செலுத்த முடியாது. ஆனால் புறஜாதி ஜனங்கள் பன்றியை கொண்டு வந்து வெட்டி அந்த பன்றியினுடைய இரத்தத்தை தெளித்து கத்தியினால் உடம்புகளை கீறி மனிதனுடைய இரத்தத்தையும் தெளித்து பலி செலுத்தி துள்ளி குதித்து ஆடினார்கள். அதற்கு பின்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவர்களும் சேர்ந்து அந்த பண்டிகையோடு சேர்ந்து அந்த பண்டிகையின் இரத்தத்தை தெளித்து தங்களையும் குத்தி கீறி ஆடுகின்ற அந்த ஜனங்களோடு போய் சர்வ வல்லமையுடைய ஜீவனுள்ள தேவனை மறந்து விட்டார்கள். இதனால் ஆண்டவருக்கு மிக கோபாக்கினை வருகிறது. ஜனங்கள் பாவத்தில் பல்கி பெருகி பாவத்தில் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி, தீர்க்கதரிசி எலியாவுடாக ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஜனங்களை அழிக்காது ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்து பேசுகின்றார். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்துத்தான் இன்றைய நாளில் பார்க்க போகின்றோம். நன்றாக கவனியுங்கள். ஏற்கனவே பலியிட்ட பலிபீடம் பாழாய் கிடக்கிறது. அந்த பலிபீடத்தை அப்படியே விட்டுவிட்டு வருஷக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆராதித்த அந்த பலிபீடத்தை விட்டுவிட்டு ஜனங்கள் போய் புறஜாதியருடைய பலிபீடங்களில், அந்த பலிபீடங்கள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதித்து பலி செலுத்தியானார்களோ அந்த பலிபீடங்கள் அப்படியே பாழாய் கிடக்கின்ற வேளையில் பக்கத்திலேயே பலிபீடத்தை கட்டி அங்கே பன்றியையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து தங்களை கீறி மனித இரத்தத்தை எல்லாம் தெளித்து அருவருப்பான விக்கிராராதனை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் ஆண்டவர் பொறுமையோடு இருந்தார். பொறுத்து பார்த்தார். 100கணக்கான வருஷங்கள் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவருடைய ஒரு கோபாக்கினை வருகிறது. அந்த நேரத்தில் எலியா என்கின்ற ஒரு தேவ மனிதனை எழுப்பி அந்த தீர்க்கதரிசி கூடாக ஒரு கடைசி சந்தர்ப்பத்தை மனம் திருப்புவதற்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த சம்பவத்தை குறித்து தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். மீண்டும் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. நன்றாக கவனிங்கள். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, ஏற்கனவே ஆராதித்து கொண்டிருந்த அந்த பலிபீடத்தை தகர்த்து விட்டார்கள், உடைத்து விட்டார்கள். உடைத்து போட்டு அங்காலே பலிபீடத்தை கட்டி
ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். எலியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான், சரி செய்கிறான். புதிதாக ஒரு பலிபீடத்தை கட்டவில்லை. ஏற்கனவே ஆராதித்து பாழாப்பாய் கிடக்கின்ற அந்த பலிபீடத்தை தான் தீர்க்கதரிசியாகிய எலியா செப்பனிடுகிறான். என்றால் மீண்டும் சரி செய்கிறான். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகின்றோம், தீர்க்கதரிசி எலியா ஏன் பலிபீடத்தை செப்பனிட வேண்டும், ஏன் இந்த பலிபீடத்தை அவன் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகின்றோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திற்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை எலியா அங்கே சொல்லுகிறான். ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் எத்தனை நாளைக்கு என்னை தெய்வன் என்று வாயால் சொல்லுவீர்கள்? ஆண்டவரை நாங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் என்று வாயினால் சொல்லுவார்கள். நாங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் செய்கின்ற காரியங்கள் முழுக்க என்ன செய்வது என்றால், ஆண்டவருக்கு அருவருப்பான பாவத்துக்கு மேல் பாவங்கள் செய்கிறார்கள். அதனால் தான் தீர்க்கதரிசி எலியாவை கொண்டு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் பாகால்கள் என்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சாத்தானுடைய வழிபாடுகள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அருவருப்பான காரியங்கள். அதனால் சொல்கிறார், பாகால் வழிபாடுகள் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் என்று சொல்லி கடைசி எச்சரிக்கையாக ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தயவுசெய்து பின்னால் இருந்து கதைக்க வேண்டாம், ஆராதனை வேளையில் தயவுசெய்து கதைக்க வேண்டாம். ரைட். மிக உறுதியாக எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று, பாகால் தெய்வம் என்று நீங்கள் நம்பினால் பாகாலை வழிபடுங்கள், என்னை விட்டு போய்விடுங்கள். அல்லது கர்த்தர் தெய்வம் என்று நம்பினால் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி எச்சரிக்கையாக ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் அலட்டி பேசுவதில்லை. அவர் சொன்னால் அந்த வார்த்தை தான். மீண்டும் அந்த வார்த்தையை வாசிப்போம். 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் தெய்வமானால் இந்த பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்தமாய் ஆராதிங்கள், அல்லது பாகால் தெய்வமானால் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாகாலையே வழிபடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 2 நினைவுகளால் ஒருபோதும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு பாவத்தோடும் வாழ முடியாது. ஒன்று, பாவத்திற்கு விருப்பமாக இருந்தால் ஆண்டவரை விட்டுவிட்டு பாவத்திற்கு செல்ல வேண்டும். அல்லது ஆண்டவர், இந்த சர்வ வல்லமையுடைய ஆண்டவரை ஆராதிப்பதாக இருந்தால் அவர் மகா பரிசுத்தர், பரிசுத்தமாகத்தான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தம் இல்லாது ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் வாயினால் இயேசு கிறிஸ்துவை சொல்லுவது, இருதயம் நிறைய பாவம் இருப்பது, இது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். அதனால் தான் மிக தெளிவாக எலியா என்கின்ற தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். இங்கு பேசுவது எலியா அல்ல, ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள், யாராவது ஒருவர் ஆம் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி யாருமே சொல்லவில்லை. ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. என்ன நடைபெறுகிறது தொடர்ந்து வாசிப்போம். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22 தொடக்கம் 24 வரையான வசனங்களையும் வாசிப்போம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து
நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். அந்த பக்கத்தில் இருக்கின்ற தீர்க்கதரிசிகள் 450 பேர். இங்கே ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலியா. அந்த காலத்தில் இன்னொரு காரியம் நடைபெற்றது. அநேக ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அப்படி கொலை செய்த தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்த அப்படிப்பட்டவர்களை ஆராதிக்கின்ற, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாகால் வழிபாடுகளை இந்த தன்னுடைய ஜனங்கள், ஆண்டவர் செங்கடலை பிளந்து 40 வருஷம் போஷித்து வழிநடத்தி தன்னுடைய சொந்த ஜனங்களாக கொண்டு வந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பலிகளை செலுத்துகின்ற பாகால் வழிபாட்டுக்குள் சென்றதால் ஆண்டவர் மீண்டும் இந்த தீர்க்கதரிசி எலியாவை கொண்டு மிக அழகாக பேசுகிறார். முதலாவது வார்த்தை சொல்லி மனம் திரும்பவில்லை. ஜனங்கள் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பவில்லை. அதனால் ஒரு அற்புதம் நடந்தால் மனம் திரும்புவார்கள் என்கின்ற ஒரு காரியத்திற்காக எலியா என்கின்ற தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் மீண்டும் பேசுகிறார். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கின்றேன். இங்காலே ஆண்டவருடைய பக்கத்தில் நான் எலியா என்கின்ற ஒரே ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றேன். அந்த பக்கத்தில் அந்த பாகால்களை வழிபடுகின்ற தீர்க்கதரிசிகள் 450 பேர். இப்பொழுது 450 பேரின் பக்கத்தில் தான் நம்மளுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். ஆனால் இவன் சொல்லுகிறான், 2 காளைகளை கொண்டு வாருங்கள். இப்பொழுது இங்காலே உடைந்து போய் சிதைந்து போய் பாழடைந்து ஆண்டவருடைய பலிபீடம் கிடக்கிறது. அங்காலே ஒரு பலிபீடம் இருக்கிறது. அதில் தான் இந்த ஜனங்கள் பன்றிகளையும் ஆண்டவர் கருவறுப்பான மிருகங்களையும் பலி செலுத்தி ஆராதிக்கின்றார்கள். எனவே இப்பொழுது சொல்லுகிறார், 2 காளைகளை கொண்டு வருகின்றோம். 2 காளைகளில் ஒன்றை நான் பலியிடுகிறேன், ஒன்றை நீங்கள் பலியிடுங்கள். பலியிடுகின்ற பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி எந்த பலிபீடத்தில் இருக்கின்ற பலியை அந்த கண்ணுக்கு முன்னாலே அக்கினி வந்து நெருப்பாக வந்து அக்கினி வந்து பட்சிக்கிறதோ, எந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்குகிறதோ அதே தெய்வம். பாகால் வழிபாடு நீங்கள் செய்து நீங்கள் வழிபடுகின்ற பொழுது வானத்திலிருந்து அக்கினி வரும் என்று சொன்னால் அதுதான் தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. அப்படி அல்ல, நான் என்னுடைய தேவனுடைய பெயரை சொல்லி நான் என்னுடைய பலிபீடத்தில் நான் என்னுடைய ஒரு காளையை பலி செலுத்துகின்ற பொழுது வானத்திலிருந்து அக்கினி வருமாக இருந்தால் கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் மனம் திரும்பி இந்த பக்கத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உடனே சொல்லியிருக்க வேண்டும், இப்படி செய்ய தேவையில்லை, கர்த்தரே தெய்வம், அவர் எங்களை எப்படி போஷித்தார், எப்படி பாதுகாத்தார், 40 வருஷங்கள் உணவு கொடுத்தாரே. இன்றும் சரித்திரத்தில் போய் பாருங்கள், இப்பொழுது நீங்கள் போய் பாருங்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். செங்கடலுக்குள்ளே பார்வோனுடைய சேனைகள் அழிந்து போன ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த எகிப்து தேசத்தை ஆண்ட அந்த சாம்ராஜ்யத்தின் குதிரை வண்டிகள் இப்பொழுதும் செங்கடலுக்குள்ளே கிடக்கிறது. செங்கடலை போய் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அங்கே இன்று போனாலும் செங்கடல் பிளந்த செங்கடலுக்குள்ளே அந்த குதிரை வண்டிகள் அப்படியே அழிந்த வண்டிகள் எல்லாம் அப்படியே இரும்பு வண்டிகள் துருப்பிடித்து கிடப்பதை இப்பொழுதும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த வேதத்தில் உள்ள வசனம் சரித்திரத்தில் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வல்லமையும் மகிமையும் மாட்சிமை நிறைந்து எங்களுக்கு 40 வருஷம் போஷித்து செங்கடலை பிளந்து கொண்டு வந்த இந்த தெய்வத்தை நாங்கள் மறந்து விட்டோமே என்று சொல்லி மனம் திரும்பி இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு நல்ல ஐடியா தான். எலியாவை பார்த்து சொல்லுகிறார்கள், நல்லதுதான். ஆண்டவரை பார்த்து மனம் திரும்பவில்லை. நன்றி கட்ட ஜனங்களாக, நன்றி மறந்த ஜனங்களாக சொல்லுகிறார்கள். இது நல்ல வார்த்தை தான்.
எலியாக்கே ஐடியா கொடுக்கிறார்கள், ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்கிறார்கள். இது நல்லதொரு ஐடியா தான் என்று சொல்லுகிறார்களே ஒழிய, ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து பாவத்துக்குள் சென்று விட்டோம், இந்த ஒரு தரம் மன்னியுங்கள் என்று யாருமே சொல்லவில்லை. என்ன நடைபெறுகிறது நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 25 தொடக்கம் 29 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே எலியா தீர்க்கதரிசி ஒரு காரியம் செய்கிறார். இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியை மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன், நன்றாக கவனியுங்கள். நான் ஒருவன், நீங்கள் 450 பேர் இருக்கிறீர்கள். இப்பொழுது ஜனங்களும் அந்த பக்கத்தில் தான் நிற்கிறார்கள். எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் தானே, நீங்கள் 450 பேர், எண்ணிக்கையில் கூடுதலாக இருப்பதால் நீங்களே முதலில் பலியிடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கே சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அவர்களுக்கிடம் ஒரு காளையை கொடுக்கிறான். இவர்கள் காளையை வெட்டி அதை உரித்து சந்தை எடுத்து பலிபீடத்தின் மேல் சந்தை வைத்து இவர்கள் தங்களுடைய தெய்வத்தின் பெயரை சொல்லி வழிபடுகிறார்கள். காலையில் ஆரம்பித்த இந்த வழிபாடு, காலையில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும், காலமே தொடங்கி மாலை வரைக்கும் 450 தீர்க்கதரிசிகளும் 450 தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், துள்ளி குதித்து ஆடி அவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்களுடைய தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். பாகாலே இறங்கி வாரும், பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி அந்த அவர்களுடைய அந்நிய தெய்வத்தை சொல்லி 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 அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு மேலாக அவர்களுடைய அந்த ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாகால் வழிபாடுகளை செய்கிறவர்கள் கத்தி ஈட்டியை எடுத்து தங்களை உருவ குத்துவார்கள். வரும் மேலோடு இருந்து தங்களுடைய சரீரங்களை கிழித்து மனிதனுடைய இரத்தத்தை எடுத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த இரத்தத்தை கொட்டி ஆராதிப்பார்கள். யோசித்து பாருங்கள், 450 பேர் கத்தியினாலும் ஈட்டியினாலும் சரீரத்தை கிழித்து ஆராதிக்கின்ற ஆராதனையை கற்பனை பண்ணி பாருங்கள். 450 பேரும் ரத்தம் சொட்ட சொட்ட காலையிலிருந்து மாலை வரைக்கும் துள்ளி குதித்து ஆராதிக்கிறார்கள். ஒன்றுமே நடைபெறவில்லை. அதான் எலியா சொல்லுகிறார், அவர் தூங்கி இருப்பாரோ தெரியவில்லை என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார். ஆனால் அங்கே அவர்கள் யோசித்து பாருங்கள், 450 பேர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் துள்ளி குதித்து ஆராதித்திருப்பார்கள் என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும் அந்த ஆராதனை? ஆனால் ஒரு சத்தமும் இல்லை, அக்கினியும் இறங்கவில்லை, எந்த சத்தமும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. மறு உத்தரவு கொடுப்பார் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே யாரும், அந்த இடத்தில் எதுவுமே நடக்கவில்லை. இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனே சொல்லியிருக்க வேண்டும். காலையிலிருந்து பின்னேரம் வரைக்கும் 450 பேரும் சேர்ந்து துள்ளி குதித்து ஆராதித்தார்களே, ஒன்றுமே நடைபெறவில்லையே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறந்து விட்டோம் ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு சென்று விட்டோம் ஆண்டவரே,
நாங்கள் அறியாமல் பாவம் செய்தோம் ஆண்டவரே. இப்பொழுது காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு அற்புதமும் நடைபெறவில்லை. நீங்கள் எந்த தெய்வமும் வரவே இல்லை. இரத்தம் சொட்ட சொட்ட இரத்தம் சிந்தி ஈட்டியினாலும் கத்தியினாலும் கிழித்து ஆராதித்து மனித இரத்தத்தை செலுத்தி கூட, மனித பலியை செலுத்தி கூட எதுவுமே நடைபெறவில்லையே. ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கவில்லை. 450 பேரும் இரத்தம் சிந்தி ஆராதித்தும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் ஜனங்களுடைய இருதயம் அத்தனை கடினமாக இருந்தது. ஒவ்வொருடைய இருதயமும் பாவத்தினால் நிறைந்திருந்ததால் மனம் திரும்பவில்லை. யோசித்து பாருங்கள், இவ்வளவு நேரம்தான் மனம் திரும்பவில்லை. இப்பொழுதாவது காலையிலிருந்து மாலை வரைக்கும் கண்ணாலே பார்க்கிறார்கள், எதுவுமே நடைபெறவில்லை. ஒருவர் அல்ல, 450 பேர். அந்த லட்சக்கணக்கான ஜனங்களும் அவர்களோடு சேர்ந்து துள்ளி குதித்து ஆராதித்திருப்பார்கள். ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. இப்பொழுது எலியா என்ன செய்கிறார்? நன்றாக கவனிங்கள். எலியா செய்வதெல்லாம் ஆண்டவர் சொல்வதை மாத்திரம் செய்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்கின்ற தீர்க்கதரிசி தான் எலியா. என்ன நடைபெறுது என்று பார்ப்போம். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30 தொடக்கம் 35 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்புடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது எலியா சொல்லுகிறான், இப்பொழுது உங்களுடைய வேலை முடிந்து விட்டது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தோம், எதுவுமே நடைபெறவில்லை. ஜனங்களிடம் மிக எச்சரிக்கையாக ஆண்டவருடைய வார்த்தை எலியா கூடாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் இந்த பக்கத்திற்கு வாருங்கள். எலியா சொல்லுகிறார், என்னுடைய பக்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி எலியா முதலாக செய்த காரியத்தை நன்றாக கவனிங்கள். முதல் எலியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், தகர்க்கப்பட்டு எத்தனையோ வருஷங்களாக பலி செலுத்தாது பாழாய் கிடக்கின்ற பலிபீடத்தை முதலில் செப்பனிடுகிறான். நான் நினைக்கின்றேன், எலியா அந்த உடைந்து போன பலி செலுத்திய ஆண்டவருடைய பலிபீடம் இப்படி பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி கண்ணீர் சிந்தி அழுதிருப்பான். யோசித்து பாருங்கள். அந்த பலிபீடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அக்கினி இறங்கி அந்த பலிபீடம் இப்பொழுது இடிக்கப்பட்டு பாழாய் போய் கிடக்கிறது. உடனே அவன் அந்த பலிபீடத்தை சரி செய்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எலியா முதல் செய்த காரியம் பலிபீடத்தை, உடைந்து கிடக்கின்ற பலிபீடத்தை சரி செய்து அதை செப்பனிடுகிறான். அதன் பிறகு கற்களை எடுக்கின்றான். அங்கே 12 கற்கள், ஒரு பலிபீடத்தில் 4 பகுதி, 3 கற்கள் வைத்தாலும் 12 கற்கள், 12 கற்களை எடுக்கின்றான். இந்த 12 கற்கள் என்கின்ற விஷயத்திலேயே அநேக விஷயங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் தேவனே, உம்முடைய நாமத்தை சொல்லி யாக்கோப்பின் பிள்ளைகள் 12, இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 12 கோத்திரங்களுடைய நாமத்தையும் சொல்லி
12 கற்களை எடுத்து வைக்கின்றான். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் என்கின்ற இந்த நாடு உருவாகியதே அந்த 12 கோத்திரத்தில் இருந்து தான். அந்த யாக்கோப்பில் இருந்துதான் யாக்கோப்புட பெயரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். அதன் பிறகுதான் இந்த இஸ்ரவேல் என்கின்ற பெயரே வருகிறது. அதனால் ஆண்டவருடைய இந்த 12 கற்களை எடுப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வேதத்தினுடைய இந்த வேதத்தில் உள்ள கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 12 கோத்திரத்தையும் உருவாக்கிய ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் 12 கோத்திரத்தையும் நினைவு கூர்ந்து 12 கற்களையும் எடுத்து வைக்கின்றான். பலிபீடம் கட்டுகின்ற பொழுது இத்தனை கற்களை வைக்க வேண்டும், இத்தனை குடம் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 12 கற்களை முதலில் எடுத்து வைக்கிறான். அது வைத்தது மாத்திரமல்ல, பலிபீடத்தை சரி செய்கிறான், விறகுகளை அடுக்குகிறான், அதன் பிறகு தண்ணீர் ஊற்றுகிறான். நன்றாக கவனியுங்கள், 3 தரம் தண்ணீர் ஊற்றுகிறான். 4 குடம் தண்ணீரை எடுத்து, ஒரு தரம் 4 குடம், 2ஆம் தரம் 4 குடம், 3ஆம் தரம் 4 குடம் பலிபீடத்தை சுற்றி விறகுகளின் மேல் தண்ணீரை ஊற்றுகிறான். 3 தரத்தில் 4 குடம் என்றால் 12 குடம் தண்ணீர் ஊற்றுகிறான். ஏனென்று சொன்னால் 12 கோத்திரத்தையும் நினைத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 12 குடம் தண்ணீர் ஊற்றுகிறான். யோசித்து பாருங்கள், சும்மா கண்ட மாதிரி ஒன்றுமே செய்யவில்லை. விறகை அடுக்கி விறகை அடுக்கி ஜெபிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய தேவ இந்த வார்த்தையின்படி ஒரு சின்ன விஷயம் கூட மாறாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் பலிபீடத்தை சரி செய்து பலிபீடத்தில் விறகுகளை அடுக்கி அதன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறான். என கண்பான சகோதர சகோதரிகளே, தேவ பயத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலிபீடத்தை தயார் செய்கிறான். நான் நினைக்கின்றேன், விறகு அடுப்பை பற்றி அநேகருக்கு தெரியும். நாங்கள் அடுப்பில் விறகு வைக்க வேண்டுமாக இருந்தால், நான் சிறு வயதிலிருந்து படிக்கின்ற காலத்திலிருந்து எங்கள் வீட்டில் விறகு அடுப்பில் தான் இருக்கும். அம்மா சொல்லுவா, மழைக்காலம் வந்தால் நல்ல காய்ந்த விறகா எடுத்து வாங்க மகன் என்று சொல்லுவார். அப்போ அந்த விறகு கொண்டு கொடுக்குற வேலை தான் என்னுடைய வேலை. அதுக்கு பிறகு அடுப்பு ஊதுற வேலை என்னுடைய வேலை தான். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சில விறகு கொண்டு வந்தால் இது காயவில்லை, கொஞ்சம் ஈரம் இருக்கிறது, கொண்டு வச்சு நல்லா காஞ்ச விறகாக கொண்டு வான்னு சொல்லுவார். ஏனென்று சொன்னால் விறகில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலும் ஈரம் இருந்தாலும் எரியாது. இங்கே என்ன நடைபெறுகிறது? விறகை அடுக்கி 12 குடம் தண்ணீர் ஊற்றுகிறான். விறகின் மேல் தண்ணீர் இருந்தால் நெருப்பு எரியாது. ஆனால் விறகின் மேல் அவர்கள் பார்த்திருக்க 12 குடம் தண்ணீரை விறகின் மேல் ஊற்றுகிறான். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் விறகுகள் மேல் தண்ணீர் இருந்தாலும் அதன் மேல் அக்கினியை ஊற்ற வல்லமையுடையவர். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோசித்து பாருங்கள், நான் நினைக்கின்றேன், விறகு மேல் தண்ணி ஊற்றுகிற பொழுது அதிசயமாக பார்த்திருப்பார்கள். 1 குடம் அல்ல, 2 குடம் அல்ல, 12 குடம் தண்ணீரை விறகுகள் மேல் ஊற்றுகிறான். என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாங்கள் தியானிப்போம். அதாவது அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 தொடக்கம் 37 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முதலில் எலியா பலிபீடத்தை சரி செய்கிறான். 2வது கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் ஜெபத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்தேன். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் சரியாக 12 கற்களையும் 12 குடம் தண்ணீரையும் ஊற்றுகிறான். கர்த்தருடைய பலிபீடத்தை சரி செய்கிறான். 2வது பலிபீடத்தின் மேல்
அவன் செய்கின்ற அந்த கற்களை அடுக்குகின்ற பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். முதலாவது பலிபீடத்தை சரி செய்கிறான், இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், மூன்றாவது ஜெபம் பண்ணுகிறான். எப்படி அவனுடைய ஜெபம்? ஆண்டவரை நினைத்து மிக அழகாக ஜெபம் செய்கிறான். அந்த ஜெபம் பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் தேவன் நீர் என்று விளங்க பண்ணும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை செய்கிறேன் என்பதை இப்பொழுது நீர் விளங்க பண்ணும் என்று சொல்லி எலியா மூன்றாவதாக ஜெபம் செய்கிறான். என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்போம். 38 அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம் பண்ணியதும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி காலையிலிருந்து மாலை வரைக்கும் துள்ளி குதித்து ஆராதித்து இறங்காத அக்கினி பலிபீடத்தை சரி செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தண்ணீர் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது, நக்கி போட்டது. அப்படியே அந்த தண்ணீர் எல்லாம் எரிந்து போனது. தண்ணீரையே எரித்து தண்ணீரின் மேல் தண்ணீர் நிரம்பி இருந்த அந்த இடமே அவ்வளவு வல்லமையான அக்கினி இறங்கி தண்ணீரின் மேலிருந்த விறகை எரித்து அங்கிருக்கின்ற அந்த அந்த காளை சந்துகளை எல்லாம் அப்படியே பட்சித்து எரித்து போட்டதை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எலியா தீர்க்கதரிசி நேரத்தை தெரிவு செய்கின்ற பொழுது கூட மாலை வேளையை எடுத்தான். அந்தி பலி செலுத்துகின்ற வேளை, மாலையில் பலி செலுத்துகின்ற வேளை, அதில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மாலை வேளையில் அக்கினி இறங்குகிற பொழுது நன்றாக தெரியும். பகல் வேளையில் அக்கினி இறங்கினால் நன்றாக தெரியாது. ஆனால் மாலை அந்திப்பலி செலுத்துகின்ற வேளை, பின்னேற வேளை, இரவு வேளை, அதாவது இரவு தொடங்குகின்ற மாலை வேளை இருளான வேளையில் அக்கினி இறங்குகின்ற பொழுது மிக அழகாக அது தெரியும். அந்த அளவுக்கு அக்கினி இறங்கி அப்படியே எரிப்பதை பார்த்ததும், இந்த அற்புதத்தை பார்த்ததும், ஆண்டவருடைய அக்கினியை பார்த்ததும் யாருமே மனம் திரும்பாமல் இருக்க முடியாது. அந்த வல்லமையான அக்கினி இறங்கியதும் எல்லோரும் விழுந்து, லட்சக்கணக்கான விலங்கள் முகங்கொப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி மனம் திரும்பி ஆராதிப்பதை பார்க்கின்றோம். அந்த மனம் திரும்பின ஜனங்கள் தான் இன்று இஸ்ரவேலில் இருக்கின்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா! அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு காரணம் கர்த்தருடைய அக்கினி இறங்கியது. பலிபீடத்தை சரி செய்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அக்கினி இறங்கியதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தில் அக்கினி இறங்கியது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 17 வரையான வசனங்களுக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே ஆலயம். பழைய ஏற்பாட்டில் ஆலயம் கட்டிடத்தில் இருந்தது, அங்கே பலிபீடம் இருந்தது, பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் தான் ஆலயம். நன்றாக கவனிங்கள். நீங்களே ஆலயம். நாங்கள் ஆலயம் என்றால் பலிபீடம் எங்கே இருக்கிறது? ஆலயத்தின் மத்தியில் எங்களுடைய இருதயம்தான் பலிபீடம். இருதயம்தான் பலிபீடம். இப்பொழுது பலி செலுத்த வேண்டிய இடம் இருதயம். இருதயத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது இருதயத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அக்கினியாக இறங்குவார். இருதயமே பலியிடம். மறந்துவிட வேண்டாம். பலிபீடம் இல்லாமல் போகவில்லை. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்த பலிபீடம் மனிதனால் செய்தது. எங்களுடைய இருதயம் சர்வ வல்லமையுடைய சிறுசிகளால் உருவாக்கப்பட்ட இருதயமே பலிபீடம். ஹல்லேலூயா! எங்கே உற்சாக கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பலிபீடத்தை சரி செய்த பொழுது அக்கினி இறங்கியது. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சரி செய்ய வேண்டும். எங்களுடைய இருதயமாகிய பலிபீடத்தை சரி செய்ய வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, ஜெபிக்கின்ற வேளையில் அற்புதங்கள் நடக்கும், ஜெபிக்கின்ற வேளையில் அக்கினி இறங்கும், ஜெபிக்கின்ற வேளையில் அக்கினி இறங்கும். இந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் பாகால் வழிபாடுகளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமென்றால் நாங்கள் முதலில் எங்களுடைய பலிபீடத்தை சரிய வேண்டும். ஹல்லேலூயா! எங்களுடைய பலிபீடத்தை சரி செய்கின்ற பொழுது இந்த தேசம் எழுப்புதலை காணும். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புவார்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு எலியா முதலில் செய்தது பலிபீடத்தை சரி செய்தான். 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 3வது, ஜெபம் பண்ணினான். நாங்கள் எங்களுடைய இருதயத்தை சரி செய்கின்ற பொழுது, ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, எங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் இறங்கி எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், இந்த தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா! நாங்கள் மிக சீக்கிரமாக வாசிப்போம். மத்தேயு 15:19. எப்படியெனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் இருதயத்தை பற்றி நன்றாக சொல்லவில்லை. இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள், எல்லா கெட்ட நினைவுகளும் எல்லா பாவங்களும் இருதயத்திலிருந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எங்களுடைய பலிபீடத்தை நாங்கள் சரி செய்ய வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தித்து பாருங்கள். என்னுடைய பலிபீடம் சரியாக இருக்கிறதா? என்னுடைய பலிபீடத்தை நான் சரி செய்திருக்கிறேனா? என்னுடைய பலிபீடத்திலிருந்து நான் எத்தனை மாதங்கள் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலிருந்து தியானித்த எத்தனை வருடங்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். இருதயத்திலிருந்து பொறாமை இருக்கின்றது, எரிச்சல் இருக்கிறது, மன்னிக்க முடியாமல் இருக்கின்றது, பண ஆசை இருக்கின்றது. அநேகருடைய பலிபீடங்களில் பணம் 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 பொருளாசை. அநேகருடைய பலிபீடங்கள் வெற்றிலை இருக்கின்றது, பாக்கு இருக்கின்றது, சாராய போத்தல்கள் இருக்கிறது, மதுபானம் இருக்கின்றது, பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது, கெட்ட சிந்தனைகள் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய பலிபீடங்களில் போன் தான் இருக்கிறது. பலிபீடத்தில் இருக்கிற போனை முதலில் அகற்றுங்கள். அநேகரிடம் கேட்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் பேசினீர்கள் போனில்? எவ்வளவு நேரம் நீங்கள் போனில் நீங்கள் யூடியூப் பார்த்தீர்கள் கேட்டால் 3 மணி நேரம் 4 மணி நேரம். எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள் யோசிப்பார்கள். ஏனென்று சொன்னால் ஜெபித்து 3-4 மாதங்கள் ஆகினதால் மறந்து விட்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் இந்த சமூக வலைத்தளங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் தொலைபேசிகளுக்கும் வேண்டாத காரியங்களை யூடியூபில் பார்ப்பதற்கும் நீங்கள் செலவழிக்கிறீர்களா? பலிபீடத்தை சரி செய்ய வேண்டும். பலிபீடத்தை சரி செய்யாவிட்டால் ஆண்டவர் எங்கள் இருதயத்திலிருந்து விலகி போய்விடுவார். ஹல்லேலூயா! வாசிப்போம். எரேமியா 17:9. விரைவாக வாசிங்க, மிக சீக்கிரமா வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயத்தை பற்றி படைத்த கர்த்தர் சொல்லுகிறார். திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். மகா கேடுள்ளது. நம்மளுடைய வீட்டில் மகா கேடுள்ளது டஸ்ட்பின் தான். நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற டஸ்ட்பின் யோசித்து பாருங்கள். குப்பை தொட்டி, அதில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றுங்கள். எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இருதயத்திலிருந்து நாங்கள் அகற்றுகின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் மத்தியில் வாசம் செய்வார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இருதயம் தான் மகா கேடு உள்ளது. இருதயத்திலிருந்து தான் பாவம் புறப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த இருதயமாகிய பலிபீடத்தை முதலில் சரி செய்யுங்கள். பாவத்தை அகற்றுங்கள். 2வது வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஜெபிங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குனால் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 1:2 வீட்டில் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியே புதிதாக்குகின்றவர். இருதயத்தில் ஆவியானவர் இறங்க இறங்க ஆவியானவர் நிரப்ப நிரப்ப எங்கள் பலிபீடங்கள் சரி செய்யப்படும். நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:8 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி